வெல்கம் டு நாலேஜ் கிங். நாலேஜ் இஸ் பவர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி லோ பட்ஜெட்டில் நம்ம வீட்டிலே தேட்டர் செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா EGate i9 Pro Max. இது வந்து 1080p to 4K சப்போர்ட் இருக்குது. இது ஒரு 4500 லூமினஸ் ப்ரொஜெக்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் அண்ட் கீஸ்டோன் கரெக்ஷனும் இருக்குது. அண்ட் இதோடைய பூட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இதோடைய டோட்டல் இன்ச்சஸ் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 210 இன்ச்சஸ் வரையும் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா HDMI, USB, இன்பில்ட் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. இதில் ஃபயர் ஸ்டிக் உடைய சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம டிவி அது மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவியை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டோட பிக்சர் குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 8000 to 9500 அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை நான் ஆல்மோஸ்ட் 9000 தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ரொஜெக்டோடைய ஃபுல் ரிவ்யூ வீடியோ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோடைய லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த செட்டப்பில் யூஸ் பண்ணுற ஹோம் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா Sony HT-S40R. இது ஒரு 600 வாட் ஹோம் தியேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர், ஒரு ப்ளூடூத் ஆம்ப்ளிஃபையர், 2 லெஃப்ட் அண்ட் ரைட் ரியர் ஸ்பீக்கர் அண்ட் 1 சவுண்ட் பார் இருக்கும். இந்த சவுண்ட் பாரில் லெஃப்ட் ரைட் சென்டர்னு சொல்லிட்டு 3 ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது ஒரு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஹோம் தியேட்டர். இதோடைய சவுண்ட் குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக ரியலிட்டிக்காக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், HDMI, USB, அனலாக் இன்புட், டிவி ஆப்டிகபிள் கேபிள் சப்போர்ட்டும் இருக்கு. இதோடைய பட்ஜெட் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல 23,000 to 25,000 அவைலபிளாக இருக்கு. இதை நான் 20,500 சம்திங் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் பற்றி அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ வேணும்னா அதுவும் என்னோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ப்ரொஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு லைட் வெயிட் ட்ரைபாட். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 feet, அதாவது 84 inch வரையும் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 7 to 10 kgs வரையும் இது தாங்கும். இதோடைய காஸ்ட் அரௌண்ட் 350 rupees இருக்குது அமேசானில். இதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் இந்த ட்ரைபாடோடைய ஃபுல் ஹைட், அதாவது 7 feet 84 inch. ஸோ நல்லா ஹைட்டாகவே இருக்கும், நம்மளோட கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும். ப்ரொஜெக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டோட கனெக்ட் பண்ணுற ஹோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஹோல்டரில் நான் ட்ரைபாடை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ரொஜெக்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஆன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரொஜெக்ஷன் நீங்கள் எந்த இடத்த பாயிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஆன் ஆனதும் உங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாகில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 120 inch வால். ஸோ இதில் எனக்கு தகுந்த மாதிரி நான் ஜூம் இன் ஜூம் அவுட் அண்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் பண்ணி எனக்கு இருக்கிற மாதிரி நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்போட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் HDMI மூலமா வழியாக கனெக்ட் பண்ணுறதால நான் HDMI ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சூஸ் பண்ணதுமே என்னுடைய லேப்டாப்ஸோடைய ஹோம் ஸ்க்ரீன் இங்கே லோட் ஆகிடுச்சு, அதை உங்களால் பார்க்க முடியும். நான் ஆல்மோஸ்ட் 210 inches ஸ்க்ரீன் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய சென்டரில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நான் என்னுடைய சவுண்ட் பாரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் என்னுடைய லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட்டுடைய சவுண்ட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இதனால் எனக்கான ரியலிட்டிக் ஃபீலை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். என்னுடைய ரைட் ரியர் ஸ்பீக்கரை என்னுடைய ரைட் பேக் சைட்லேயும், என்னுடைய லெஃப்ட் ரியர் ஸ்பீக்கரை என்னுடைய லெஃப்ட் பேக் சைட்லேயும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணதும் இதோடைய இன்புட் கேபிளை எடுத்துன்னு போயிட்டு நான் ப்ளூடூத் ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ளூடூத் ஆம்ப்ளிஃபையர் தான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர்லேருந்து இன்புட்டை ரிசீவ் பண்ணி இது அவுட்புட் கொடுக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரியர் ஸ்பீக்கருக்கு. சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்க்ரீனுக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் பாரோடைய பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் சவுண்ட் குவாலிட்டி இன்னும் சூப்பராகவே இருக்கும். நம்மளுக்கு எஃபெக்ட் வரும்போதெல்லாம் அது நல்லாவே வந்து பேஸை உணர வைக்கும். அதே மாதிரி ரூமையும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம 5.1 சரௌண்டிங் சவுண்ட் டெஸ்ட்டை பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், நம்மளுடைய பிக்சர் குவாலிட்டியும் நல்ல செம ஹை ரெசல்யூஷனாகவே இருக்குது.
best. Yeah, no, I don't wanna waste what's left. And we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go through the wastelands, through the highways, and on we'll go. Along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing around these walls, fighting to create a song. I don't wanna miss a beat. And we'll go through the waste. ஐ ஹோப் இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய டோட்டல் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 40,000 முடிஞ்சிடும். ஸோ இதே போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செட்டப் பண்ணிங்கன்னா ஒரு தியேட்டரில் என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் உங்களுக்கு ஹோம்லேயும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.